வணக்கம் நண்பர்களே. ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஏன் தொடங்குகிறார், அந்த கட்சியினுடைய பெயர் என்ன, அந்த பதிவு தான் இது. திமுக கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் இருக்குது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வருகிறது. மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் திக் விஜய் சிங் இன்னும் சிலரெல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பொருளாதார வளர்ச்சி மற்ற ஒப்பீடுகள்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பதிலளிக்கிற நிகழ்வு நடத்துகிறாரு ப. சிதம்பரம். எனக்கு கட்சியின் மூத்த தலைவர் தோழர்களோடு கருத்து வேறுபாடு உள்ளது, மெத்த படித்தவர்களிடம் நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறார். என்ன இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் அடம் பிடிக்கிறதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது காங்கிரஸில் ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு காங்கிரஸை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. இப்போ திமுகக்குள்ளே இதுக்கு என்ன பதில் இருக்குது? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதுக்கு நமக்கு இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறதா திமுக கருது. அதே சமயத்தில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதில் எல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இரண்டாவதாக, பாரதிய ஜனதா கட்சியை விட குறைவான வாக்கு சதவீதம் உள்ள கட்சி தமிழக காங்கிரஸ். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை விட குறைவான வாக்கு வங்கி வச்சிருக்கு. இவங்களுக்கு எதுக்கு நிறைய சீட்டு ஒதுக்கணும், இவங்களுக்கு இது ஆட்சியில் பங்கு கொடுக்குன்னு சொல்லி கேட்கணும், இவங்க கூட்டணி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மற்ற கூட்டணி கட்சிகளான பிசிக இவங்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்குறாங்க. இது மாதிரி குழப்பமான சூழல் நீடித்தால், ஒருவேளை காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணியை, திமுகவோடைய கூட்டணியை முறித்து கொண்டால், இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. தாவேகா தொடர்ந்து அழைப்பு கொடுக்குது, ஆட்சியில் பங்கு தர்றோம், அதிகாரத்தில் பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி, அமைச்சரவையில் பங்கு தர்றோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய ஆசைவார்த்தை காட்டுது. அப்போ காங்கிரஸோடைய ஒரு தரப்பு தாவேகாவோட கூட்டணி போகிறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இந்த நிலை நீடித்தால் ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்று இதற்கு முன்னாடியே மூப்பனார் காலத்திலே அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து மூப்பனாரை சந்தித்து ஒரு 2 எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காங்க. அதே காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை தொடங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னதாக தகவல் வெளியாகுது. அதாவது புதிய கட்சி ஆரம்பிக்கிறார், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை. இப்படி ஆரம்பித்தால் காங்கிரஸுடைய ஓட்டுகள் சிதறும். தாவேகாவோடு காங்கிரஸ் போகும் பட்சத்தில் ப. சிதம்பரம் இந்த கட்சியை, புதிய கட்சி முடிவெடுப்பாருங்கிறது தான் தகவல்கள். தொடர்ந்து பேசுவோம். தேர்தல் வருவதற்கு முன் என்னென்ன களச்சூழல் என்பதை பேசி இது எடுப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.